அனைவருக்கும் வணக்கம். அன்பு சகோதரர்களே, திரு விஜய் அவர்கள் முதன்முறையாக கட்சி ஆரம்பித்து ஒரு தமிழ்நாடு முழுக்க ஒரு போராட்டத்தை அறிவித்திருக்கிறார். அந்த போராட்டமும் வக்குவாரிய திருத்தத்திற்கு எதிர்ப்பாக ஒரு போராட்டத்தை முதன்முறையாக அறிவித்து இந்த தமிழகம் முழுவதும் தமிழக வெற்றி கழகத்தினர் மிக சிறப்பாக இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறார்கள். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு எங்களுடைய விஷயம் முஸ்லிம் ஜமாத் சார்பாக இதை எடுத்துக் கொடுத்த மாவட்ட செயலாளர் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வக்ஃபு வாரிய திருத்த சட்டம் ஒரு தேவையில்லாத சட்டம். இந்த சட்டத்தினால எந்த ஒரு பயனும் இருக்க போறதில்லை. என்ன ஒரு பயணம்னா வக்ஃபு வாரிய சொத்துக்கள், அதாவது அந்த அறநிலையத்தில் ஒரு சொத்துக்கள் பராமரிக்கப்படும். அதே போலதான் வக்ஃபு வாரியத்தால முஸ்லீமுடைய பள்ளிவாசல்கள், மதரசாக்கள், அந்த அடக்கஸ்தலங்கள், இந்த சொத்துக்களை பராமரிக்கிறது வக்ஃபு வாரியம். இந்த வக்ஃபு வாரியத்தில் திருத்த சட்டம் கொண்டு வரதுக்கு காரணம் என்ன? அந்த திருத்த சட்டத்தில் ஒரு அரசாங்க அதிகாரிகளை நியமிக்கிறதுக்கு காரணம் என்ன? ஒரு அந்த வக்ஃபு வாரிய சட்டத்தில் மாற்று இனத்தவரை அதுல சேர்க்க வேண்டிய காரணம் என்ன? அரசு துறை அதிகாரிகளை நியமித்ததற்கு காரணம் என்ன? ஒரே காரணம் தான், வேற ஒண்ணு இல்ல. ஒட்டுமொத்த சொத்துக்களை ஆடையப்படும். ஒட்டுமொத்த சொத்துக்களை ஆடையப்படும். இந்த சட்டம் வருது. இப்ப இந்த நாள் ஒரு நாட்டுக்கு முன்னேற்றம் இருக்க போறோம். நாட்டினுடைய முன்னேற்ற பாதையில் நடக்க போதா? நாட்டில் முன்னேற்றத்துக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. நிறைய வேலை கொடுக்கலாம், படிப்பை கொடுக்கலாம், நிறைய விஷயங்களை கொண்டு போகலாம். நாட்டு மக்களுக்கு நீ 2 கோடி பேருக்கு வேலை கொடுப்ப ஆண்டுக்கு, அதுக்கு உண்டான வேலையை தொடங்கலாம். ஆனா எந்த ஒரு விஷயமும் பண்ணாம மதத்தின் பேராலே அரசியல் இருக்குன்னா அது ஒன்றிய அரசு மட்டும்தான். இப்ப தளபதி விஜய் அவர்கள் இப்ப அரசியலுக்கு வந்து பொதுவா இந்த மக்களுக்கு போராடும் போது முதல் முறையாக இந்த இஸ்லாமிய சகோதரருடைய வழியை உணர்ந்து இந்த போராட்டத்தை அறிவித்திருக்காருன்னா அது ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயமும் அவருக்கு நன்றி தெரிவித்தது. முதல் போராட்டமே ஒன்றிய அரசுக்கு எதிர்ப்பாக இந்த போராட்டத்தை நடத்திருக்கிறது நாங்க வரவேற்கிறோம். அதே போல இந்த சட்டத்தினால எந்த ஒரு மனிதனுக்கும் எந்த ஒரு இடத்துக்கும் பாதிப்பு இல்லாம ஒரு சட்டத்தை ஏற்றணும். அந்த இஸ்லாமிய வக்ஃபு சொத்துக்களை அபகரிக்கிற நோக்கத்தோடு தான் இந்த சட்டமே கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனாக்கா நீங்க நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணும். ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துக்கு முன்னாடி 700 ஆண்டுகள் முகலாயர் ஆட்சி நடந்தது. எல்லாம் படிச்சு விஜய் கட்சியில அதிகமா இளைஞர்கள் படிச்சிருக்கிறீங்க, எல்லாருக்கும் தெரியும். யாரும் படிக்காதவங்க முக்கால்வாசி பேர் படிச்சிருப்பீங்க. அதனால உங்களுக்கு வரலாறு தெரியும், நான் சொல்ல வேண்டியதில்லை. அதாவது 600-700 ஆண்டுகள் யார் நடத்தினாங்கன்னாக்கா முகலாயர்கள் ஆட்சி பண்ணாங்க. ஒரு பள்ளிவாசல் கொடுக்கும்போது அந்த பள்ளிவாசல் நிர்வகிக்கிறதுக்கு சில நிலங்களை கொடுப்பாங்க. அதனுடைய வருவாய் இருக்கு, அந்த பள்ளிவாசல் நிர்வகிக்கு. இப்ப இந்த கோயில் இருக்குன்னாக்கா இந்த கோயிலுக்கு இந்த இடம் இருக்கு, எல்லாம் நிறைய பேர் தெரியும், அது குத்தகை கொடுத்துருக்காங்க. அந்த வருமானத்தை வச்சு இந்த கோயிலை வந்து பராமரிக்கணும். அப்படி ஒரு கோயிலுக்கு ஒரு மசூதிக்கு கொடுத்த இடத்தை நீங்க ஆக்கிரமிக்கணும்னாக்கா அதுக்குடைய வழி என்ன? அந்த சொத்துக்களை இன்னைக்கு பொது இடத்துல இருக்கும். அந்த சொத்துக்கள் இன்னைக்கு வந்து அன்னைக்கு சாதாரண நிலமா இருந்தது. இன்னைக்கு ஊருக்குள்ள 2 ஏக்கர் இருக்கும். ஊருக்குள்ள 2 ஏக்கர் இருந்தாக்கா பல ஆயிரம் கோடி வரும். அந்த பல ஆயிரம் கோடி சொத்து எடுத்து நாம சாப்பிட்டு யாருக்குமே தெரியாம இன்னைக்கு கூட்டுறவு இன்னொரு விஷயமா சொல்ல வரேன். தளபதி விஜய் அவர்கள் வழி நடத்தணும். கூட்டுறவுத்துறையில மிகப்பெரிய ஊழல் இருந்திருக்கு. கூட்டுறவுத்துறையில வந்து தமிழ்நாடு ஒவ்வொரு அரசாங்கமும் அந்த மாநிலம் தான் நடத்தும். ஆனா அந்த கூட்டுறவுத்துறையை இப்ப மத்திய அரசாங்கம் கொண்டு வர போறாங்க. என்ன காரணம்? கூட்டுறவுத்துறையில நம்ம ஆளுங்க நிறைய விவசாயிங்க பணம் போட்டு வச்சிருக்கிறாங்க. கோடிக்கணக்கான 5000-6000 கோடிக்கணக்கான பணம் இருக்கு. அந்த பணத்தை இப்ப எப்படி ரிசர்வ் பேங்க்ல அவங்க பணம் எப்படி எடுக்கிறாங்களோ அது போல கூட்டுறவுத்துறை பணம் மூலம் அவங்க எடுத்துக்கணும். இதுக்குதான் அந்த சட்டமும் கொண்டு வர போறாங்க. இது போல மக்களுக்கு நசுக்கும் தொழில்களை நசுக்கிற, அதாவது ஒரு அரசாங்கம் இது பன்முகத்தன்மை கொண்ட நாடு. இந்த நாட்டில் எல்லாரும் சமம் அப்படின்னு தான் டாக்டர் அம்பேத்கர் சட்டத்தை ஏற்றிருக்கிறாரு. அந்த சட்டத்தை முதல்ல அவங்களுடைய அஜெண்டா என்னன்னாக்கா இந்த சட்டங்களை பூரா சிதைத்து
அம்பேத்கர் இல்லாம ஆகணும். அம்பேத்கர் சட்டம் இருந்தா தானே அரசியலமைப்பு சட்டம் தானே அம்பேத்கர் சிலை வைப்ப. அப்ப அந்த சட்டங்களே இருந்துட்டு மனு தர்மத்தை கொண்டு வந்துட்டா அப்ப அம்பேத்கர் தேவைப்படாது. நீங்க அம்பேத்கர் எப்படி அங்க கொடி பிடிக்க முடியும்? அம்பேத்கர் சிலை எப்படி வைக்க முடியும்? அப்ப அந்த அரசியலமைப்பு சட்டத்தை அவங்க ஒட்டுமொத்தமா நிராகரிச்சுட்டு அவங்களுடைய மனு தர்மத்தை கொண்டு வரணுங்கிறத RSS உடைய பிஜேபி உடைய தலையாய பணி. அதனுடைய நோக்கம் தான் சிறுபான்மையை நசுக்கும் பணி. நல்லா ஒன்று புரிஞ்சுங்க. கிறிஸ்தவர்கள், முஸ்லிம்கள், சீக்கியர்கள், ஜெயினர்கள் இவங்க எல்லாம் இருக்கிற வரைக்கும் தான் நீங்கள் இந்துக்கள். இவங்க எல்லாம் இல்லைனாக்கா நீங்களே யாரு? அப்ப எங்க வரும் பிரிவினை? உங்களுக்குள்ள வரும் பிரிவினை. அப்ப உங்களை பிளவுபடுத்துவாங்க. இப்படி நாட்டை குண்டாக்கிற ஒரு செயலை அனுமதிக்க கூடாதுன்னு தளபதி விஜய் அவர்கள் இந்த போராட்ட அறிக்கை எடுத்திருக்காரு. அவர் வாழ்க்கை மூன்றாவது ஒரு முறையாக நம்மளுடைய கோரிக்கையை மத்திய அரசுக்கு